கூட விஜய் கட்சி ஆரம்பிச்சவனே மெம்பர் ஆனவன் தான், முதல் ஆளா மெம்பர் ஆனவன். அது மட்டும் இல்லாம அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸா வச்சு நம்ம வந்து பெருமையா நினைச்ச தலைமுறை எதுனா நம்மளோட தலைமுறையா தான் இருக்கும். டிவிக்கு நம்மளுடைய தலைமுறையா தான் இருக்கும். நான் எப்போ வந்து இந்த விஜய்க்கு ஆப்போசிட்டா ஆனேன், விஜய் அதாவது டிவிக்கு ஆப்போசிட்டா ஆனேன் அப்படின்னா, கரூர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது எதிர்கட்சி பண்ணிச்சோ இல்லை ஆளுங்கட்சி பண்ணிச்சோ இல்லை விஜய் சார பண்ணா அதெல்லாம் விஷயமே இல்லை. ஆனால் அதை விஜய் சார் கையாண்ட விதம் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு விதம். அதில் தான் வந்து இவங்கெல்லாம் இவ்வளோதான் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லாமல் அந்த செத்தவங்க குடும்பத்தையே வந்து பிஆராக ஒர்க் பண்ண வச்சாங்க பார்த்தீங்களா. விஜயை பார்த்துட்டேன், என் புள்ள போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்ல வச்சாங்க பார்த்தியா. இருக்குதுலே கொடுமையான விஷயம். அதை வந்து என்னால் மறக்கவே முடியல. என்ன என்ன நிறைவேறணும்னு நினைக்கிறீங்க? தலைவருக்கு வர வேணும். யாருங்க? விஜய் வர வேணும். கோவம் இல்லைங்களா உங்களுக்கு? எங்க கோவம் இல்லை. என் பய போனாலும் போயிட்டு போறியான், என் பய போனாலும் போயிட்டு போறியான். எனக்கு பயம் மாதிரி என் பயலாட்டமே இருக்கிறாரு. என் பயம் இருந்தா போதும். இல்ல விஜயோட கூட்டத்துக்கு போய் தான் இந்த உயிரிழப்பு நடந்தது. போயிட்டு போகுது, போயிட்டு போகுது. அந்த இடத்துல என் பிள்ளைங்க இறந்து போச்சு. ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க. நானும் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னே ஒரு நிமிஷம் தெரியல. 20 லட்சம் வந்திருக்கு. இவ்வளவு கிட்டத்துல பார்க்கவே முடியாது. அந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். ஒரு பெத்த தாயவே ஒரு பணம் கொடுத்து வாய் அடைச்சிட்டாங்க, பிஆரா ஒர்க் பண்றாங்க. அதுவும் வந்து அந்த நிகழ்ச்சி அதை வர வச்சாங்கல்ல, பனையூருக்கு வர வச்சாங்கல்ல, பார்த்தாங்க இல்லையா. அங்க வந்து விஜய் இருந்தாரா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த காட்சி காட்டவே இல்லை. அவர் வந்து எல்லாரும் வெளியே வந்தவங்க எல்லாரும் சொல்ற பதில் என்னன்னா, அவர் காலில் வந்து மன்னிப்பு கேட்டாருங்க, அப்படியே பார்க்கறதுக்கு ஒல்லியாயிட்டாருங்க, சாப்பிடாம இருந்தாங்க. நீங்க நோட் பண்ணீங்கன்னா அவங்க பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி தான் பேசியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஒரே டைலாக் சொல்லி கொடுத்தா அனுப்பிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து பிஆர் ஒர்க் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதுல தாங்க தெரிஞ்சது இவங்களோட அரசியல். நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனைனா கூட இப்படிதான் இவங்க கையாளுவாங்க. அதனால இவங்க வெரி வெரி டேஞ்சரஸ். அதுல இருந்து பாக்குறேன் இவங்க பண்றது பூராவே தப்பு தான். ஆனா எதிர்கட்சி மேல வந்து பழிய போடுறது. நான் வந்து எனக்கு மட்டும் நான் அவங்க வரக்கூடாது செய்யக்கூடாது எண்ணம் இல்லை. அவங்க செய்யற தப்பை சுட்டி காட்டுறேன். அதை சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். பத்தி போட்டோன்னே வியூஸ் போச்சு. அதுக்கேற்ற மாதிரி கமெண்ட் என்னை ட்ரிகர் பண்ண வச்சிச்சு. அதான் எப்படிலாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆன்லைன்ல இந்த தற்கூரிங்க எப்படிலாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் வேணும்னே நான் வந்து போட்டுனேன். அவ்வளோதான், இன்னையோட முடியுது. பார்த்து யாருக்கு ஓட்டு போடணுமோ நல்லபடியாக போடுங்க. அது உங்கள் விஷயம், உங்களுடைய விருப்பம். நீங்கள் இன்னாருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி நான் எந்த வீடியோலுமே சொன்னது கிடையாது. எல்லாருக்குமே அவங்கவுங்க விருப்பம், அது அவங்க கடமையும் அவங்கவுங்க உரிமை. அதை வந்து கரெக்டாக செஞ்சுருங்க. பார்த்து ஓட்டு போடுங்க. பாய்.